நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்ப பண்ணிடுவாயா, இப்ப பண்ணிடுவா. யாரா அந்த மெக்கானிக்கு? இதோ வந்துட்டேன். என்ன நண்பர்களே, இந்த வாய்ஸ்ல கேட்கறதுக்கு ரண கொடூரமா இருக்கா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போறோம்னா, தண்ணி வந்து வாஷிங் மிஷின்ல தண்ணி வந்து வெளியே போயிட்டே இருக்கு. அந்த ப்ராப்ளம் தான் அட்டன் பண்ண போறோம். வாங்க எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். வாஷிங் மிஷின்ல இந்த மாதிரி தண்ணி வெளியே போயிட்டே இருக்குன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டம்ப் வால்வ்ல இருக்கிற பெல்லோ வந்து ஹார்டா இருக்கும். அந்த மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சுன்னா சரியா க்ளோஸ் ஆகாது. அந்த கேப் வழியா உங்களுக்கு தண்ணி வந்து கசிஞ்சு போயிட்டே இருக்கும். மேலே இன்லெட் வால்வ்ல தண்ணி உள்ள எடுத்துக்கிட்டே இருக்கும். இதே மாரி நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து டேங்க்ல இருக்கிற தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதிகமா காலியாயிட்டே வரும். மிஷினோட ஒர்க்கிங்கும் வந்து ரொம்ப டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா ஓடும். அதுக்கு நம்ம இந்த டம்ப் வால்வ் மாத்துனா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ அந்த ஹோஸ் வந்து கழட்டுறேன். அதுலேருந்து தண்ணி வருது பாருங்க. அந்த தண்ணி வந்து கீழ வந்து அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அ மோட்டர் இருக்கும். மோட்டர் வந்து ஓப்பனா இருக்கும். அந்த வைண்டிங் தெரியிற மாரி. அந்த வைண்டிங்ல தண்ணி படாத அளவுக்கு கை வச்சு நான் இப்ப வெளிய விட்டேன் இல்லைங்களா? அந்த மாரி விடுங்க. அப்படி இல்லன்னா, அந்த மோட்டருக்கு நேரா துணி எதுனா வச்சுருங்க. அந்த வர தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். தண்ணி பட்டுதுன்னா மோட்டர்ல வைண்டிங்ல ஷார்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய டம்ப் வால்வ் வந்து கழட்டிட்டேன். சரியா வேலை செய்யலன்னு வச்சுக்க, கலட்டி தூக்கி எறிஞ்சிட மாட்டேன். இப்போ அந்த டம்ப் வால்வு கொஞ்சம் ஷேக் பண்ணி இழுத்தீங்கன்னா வந்துரும். அப்படி இல்லன்னா கொஞ்சம் கிரிப்பா புடிச்சிட்டு இருந்தது, நல்லா ஒட்டிட்டு இருக்குன்னா, ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கொஞ்சோண்டு நெம்பி இழுத்தீங்கன்னா வந்துரும். இப்ப அந்த பழைய டம்ப் வால்வ் எடுத்துட்டு, புது டம்ப் வால்வ் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த புது டம்ப் வால்வ் போடுறோம். ஃபேபாண்ட் எடுத்து அந்த டம்ப் வால்வ் உள்ள அப்ளை பண்ணிக்கிறேன். வாஷிங் மிஷின்ல இருக்கிற அந்த பைப்லயும் ஃபேபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, ஸ்ட்ரெயிட்டா கரெக்ட்டா வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா உட்காந்துரும். இந்த ஃபேபாண்ட் காயறதுக்கு எப்படியும் ஒரு 2, 3 ஹவர்ஸாவது ஆகும். நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் 1/2 அன் ஹவர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு சரியாயிடும். நீங்க தண்ணி போட்டு செக் பண்ணலாம். ஜஸ்ட் கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சு செக் பண்ணிட்டு, லீக் ஆகாம இருக்கான்றத செக் பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணிட்டு கஸ்டமர்ட்ட ஒரு 2, 3 ஹவர்ஸாவது விட சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு 1/2 டேவாவது விட்டீங்கனாக்கா நல்லா காய்ஞ்சிரும். தண்ணி அதிகமா பிடிக்கும்போது நீங்க பிரஷர் வந்து அதிகமாகும். அதிகமாகும்போது லீக் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ட்ரையா விட்டுட்டு நல்லா போட்டுட்டீங்கன்னா, ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் லீக் ஆகாது. இப்ப அந்த ட்ரெயின் மோ ட்ரெயின் மோட்டர் வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அந்த டம்ப் வால்வுக்கு வந்து 10ஆம் நம்பர் போல்ட் வரும். இது ட்ரெயின் மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்லயே இருக்கும். அதுல வந்து 10ஆம் நம்பர் போல்ட் வரும். அது டி ஸ்பேனர் இருந்தா தான் கழட்ட முடியும். இப்ப ட்ரெயின் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப டம்ப் வால்வோட அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஹோஸுக்கு வந்து கொஞ்சமா ஃபேபாண்ட் போட்டு அப்ளை பண்ணிட்டு, அந்த ஹோஸ சொருவி, அந்த டைட்டா இருக்கிறதுக்கு அந்த கிளிப்ப வந்து போட்டுறேன். சர்க்கிள் சர்க்கிள் கிரிப் சர்க்கிள் கிளிப்ப போட்டுக்கிறேன். பாத்தீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. தெரியுது, நீ மூடு. இப்ப பாட்டம் கவர் போட்டேன். இப்ப தண்ணி உள்ள ஊத்தியிருக்கேன் ட்ரம்ல. இப்ப பாருங்க. அந்த டம்ப் வால்வுல பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நிக்கிறது. இப்ப தண்ணி லீக் ஆகல. இப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சோலி முடிச்சு.